Hello everyone. Exercise 5.2 problem number 14. PQRS is a rhombus. So its diagonals PR and QS intersect at the point M and satisfy QS is equal to 2PR. So இப்போ என்னன்னா PQRS anti-clockwise நான் நேம் பண்ணியிருக்கேன். So இது வந்து ஒரு rhombusன்னு கொடுத்திருக்காங்க. Diagonal PR இந்த QS இந்த ரெண்டு டயகனலுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே M ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, so given condition, so QS is equal to 2PR. so இது வந்து given condition. so அதுக்கப்புறம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, if the coordinates of S and M are 1,1 and 2,-1 respectively. so இப்ப முதல்ல S ஓட பாயிண்ட் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க 1,1. பாயிண்ட் M வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2,-1. so 2,-1. find the coordinates of P. so இதுல வந்து நமக்கு வந்து PQR வந்து மூணுமே தெரியல, எது மட்டும் தான் கேக்குறாங்க இந்த இடத்துல பாயிண்ட் P. so கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் தானே நமக்கு. so அப்ப xy நம்ம பாயிண்ட் P எடுத்துக்கிறோம். so ரெண்டு பாயிண்ட் SM கொடுத்திருக்காங்க, பாயிண்ட் P நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது xyன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். so ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, ராம்பஸ்னால தெரியும் நமக்கு இந்த 4 சைடு இருக்குல்ல, இந்த PQ, QR, RS, PS, இந்த 4 சைட்ஸ்மே எப்படி இருக்கும் நமக்கு இந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும். so அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் என்ன அப்படின்னா, diagonals bisect each other at right angle. so இந்த ரெண்டு diagonal கொடுத்திருக்காங்களா நமக்கு, PR, QS ரெண்டு diagonal. so PR, QS ரெண்டு diagonalமே வந்து bisect பண்ணும்போது நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல 90 டிகிரியாக இருக்கும். so 90 டிகிரினால நமக்கு என்ன தெரியுது, வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிவன் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம வந்து மூவ் பண்ண போறோம் அந்த இடத்துல. சோ பார்த்தாலும் தெரிஞ்ச ரெண்டு லைன்ஸ் MP அண்ட் MS, இந்த ரெண்டு லைனுமே நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல பெர்பெண்டிகுலர். இப்போ கிவன் கண்டிஷன் வச்சு நம்ம போக போறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு. here MS is perpendicular to MP. so perpendicular condition நமக்கு தெரியும் இந்த இடத்துல, slope of MS into slope of MP is equal to -1. so இது வந்து நமக்கு தெரியும். so இப்போ first slope of MS, slope of MP வந்து தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த இடத்துல. so இதுவே நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். so இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். first வந்து slope of MS. so first point M வந்து நமக்கு இங்க 2,-1 கொடுத்திருக்காங்க, point S வந்து 1,1. so x1 y1 x2 y2. so அப்ப x2 first ஸ்லோப் ஃபார்முலா தெரியும் அப்படிதானே, M is equal to y2 minus y1 by x2 minus x1. இதுதான் வந்து நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா, அதுபடி அப்ளை பண்றேன். so அப்ப M is equal to y2 minus y1. so 1 minus இங்க -1 னா +1 மாறிடும். then x2 minus x1 na 1 minus 2 is equal to 2 by -1. so அப்ப மைனஸ் மேல வந்துரும் நமக்கு இந்த இடத்துல. அப்ப therefore slope of MS வந்து நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இந்த இடத்துல, -2 அப்படிங்கறது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. so இந்த இடத்துல நம்ம -2 நம்ம எழுதிக்கலாம். then next slope என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நமக்கு இங்க MP. so point M எழுதிக்கலாம் நம்ம 2,-1. point P வந்து நமக்கு தெரியாதனால நம்ம இங்க என்ன எடுத்துருக்கோம், x, y ன்னு எடுத்துருக்கோம். so அப்ப இது வந்து x1 y1 x2 y2. ஸ்லோப் ஃபார்முலா படி, ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு என்ன, y2 minus y1. so y2 னா y minus இங்க -1 minus minus இங்க என்ன ஆயிடும் +1 divide by x2 minus x1. so அப்ப x minus 2. so அப்ப therefore slope of MP is equal to y plus 1 by x minus 2. so ரெண்டு ஸ்லோப்புமே நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. so இந்த இருக்குல்ல, இதுல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்லோப் ஆஃப் ms into slope of mp is equal to -1. Slope of ms ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு -2 into slope of mp ஓட வேல்யூ y plus 1 by x minus 2 is equal to -1. So இப்போ இந்த பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கு மைனஸ் தான் இருக்கு, மல்டிபிளிகேஷன் இருக்கு. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடலாம் அந்த இடத்துல கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 2 மட்டும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன். இந்த x minus 2 டைரக்டா 1ஆல கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? 2 into y 2y அடுத்து 2 into 1 2 is equal to இங்க 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது x minus 2 அப்படியே தான் இருக்கும். So இப்போ x minus 2 க்கு பதிலா நம்ம இங்க வந்து 2y plus 2 அப்படிங்கறத இப்போதைக்கு வச்சுப்போம் நம்ம. So இதுல வந்து டயக்ராம்ல பார்த்தால் தெரியுது இந்த இடத்துல. So PR க்கு மிட் பாயிண்ட் m இருக்கும், அதே மாதிரி QS க்கு மிட் பாயிண்ட் வந்து m. ஏன் மிட் பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க பைசெக்ட்னா என்ன அர்த்தம், 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கும். அப்ப அந்த PR லைன் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா எப்படி பிரிக்கும் அப்படின்னா PM MR ரெண்டு லென்த்துமே எப்படி நமக்கு இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு லென்த்துமே. அதே மாதிரி இந்த QS லைன் எப்படி பிரிக்கும்னா QM MS இந்த ரெண்டு லென்த் அதே மாதிரி நமக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். சோ அப்ப ஃப்ரம் டயக்ராம் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா சோ இதுல வந்து நமக்கு கொடுத்த கண்டிஷன் QS இருக்கா, இந்த QS is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா MS அப்படிங்கறத எழுதிக்கலாம் நம்ம. அதாவது என்ன அப்படின்னா MS MQ ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவல் தான். சோ இதுவும் MS தான், இதுவும் MS, நம்ம ரெண்டுமே வந்து சேம் லென்த். அப்ப நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா இந்த ஹோல் QS என்னன்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல 2 into MS, அதாவது ரெண்டு லென்த்துக்கு வந்து ஈக்குவல் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல அதே மாதிரி இங்க PR லென்த். சோ இந்த PR க்கு பதிலா நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த MP இந்த MR ரெண்டு லென்த் இருக்கு. சோ இதுல வந்து MP எடுத்துக்கிறேன், ஏன்னா இதுதான் நமக்கு என்ன ரெண்டு பாயிண்ட்டுமே இருக்கு. சோ அப்ப எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹோல் PR is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2MP. சோ PR is equal to 2MP. சோ இந்த ஃப்ரம் டயக்ராம் கான்செப்ட் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல QS இதுதான் கண்டிஷன். ஏன் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க, QS இருக்குல்ல இந்த பாயிண்ட் Q வந்து நமக்கு தெரியாது, S பாயிண்ட் மட்டும் தான் 1,1 தெரியுது. இந்த பாயிண்ட் PR பாருங்க, பாயிண்ட் P நமக்கு தெரியாது, பாயிண்ட் R தெரியாது. அதனால நம்ம அந்த கொடுத்த கண்டிஷனை முதல்ல மாத்துறோம். சரிங்களா? சோ இப்ப QSன்ற லைன் இருக்கு அப்படிதானே. சோ இப்ப QS is equal to இந்த மொத்த QS ரெண்டு லென்த்தா நம்ம பிரிச்சுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃப்ஸ் தான். சோ இப்ப QM plus MS. சோ இது ரெண்டுமே நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஈக்குவல், QM MS ஈக்குவல். சோ இந்த இடத்துல QM பதிலா நான் என்ன போடுறேன் இந்த இடத்துல MS. சோ இப்ப ரெண்டு MS ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு QS க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிடலாம் இந்த இடத்துல 2MS. இப்ப புரியுதா? அதுக்கு அடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த PR லென்த் நம்ம மாத்த போறோம். சோ PR is equal to இந்த ஹோல் PR நமக்கு என்ன இருக்கு நடுவுல இந்த M ல இருந்து எழுதி போனோம் ஈஸியா இருக்கும், MP plus MR. சோ இப்ப MP plus MR. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு லென்த்துமே நமக்கு ஈக்குவல் தான். சோ இப்ப MP MR, அப்ப இந்த MR க்கு பதிலா நான் இங்க என்ன அப்ளை பண்ணிடுறேன் இந்த இடத்துல இந்த MR க்கு பதிலா MP ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். சோ மொத்தமா அது எத்தனை MP இருக்கு நமக்கு இந்த இடத்துல 2MP ன்னு இருக்கு. சோ இப்ப PR is equal to 2MP அப்படிங்கிறது எப்படின்னு வந்துருச்சுன்னு புரியுதா? சோ ஏன் நான் இந்த இடத்துல MP MS எடுத்தணும் அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப MR எடுக்கலாம் நம்ம இந்த இடத்துல, நீங்க கேட்கலாம் இந்த MP க்கு பதிலா ஏன் நம்ம MR போடலாம்னு. சோ MR போட்டு அப்படின்னா பாயிண்ட் M தான் இருக்கும், திருப்பி பாயிண்ட் R நமக்கு தெரியாது. சோ அதனாலதான் இந்த இடத்துல MR வந்து நம்ம என்ன மாத்துறோம், நம்ம இந்த இடத்துல MP ன்னு மாத்துறோம். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிவன் கண்டிஷன்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். So given condition நமக்கு என்னன்னா இந்த இடத்துல QS is equal to 2PR. So இது வந்து இந்த இடத்துல instead of QS க்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்றேன் அப்படின்னா 2MS. So இந்த இருக்குல்ல instead of QS க்கு பதிலா 2MS, PR க்கு பதிலா இந்த இடத்துல PR க்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன் 2MR. So இங்க ஏற்கனவே 2 இருக்கு, அது போக PR க்கு பதிலா 2 into MR.
ஸோ இதில் வந்து ஒரு 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ms இஸ் ஈக்குவல் டு 2 சாரி இது வந்து mp. ஸோ 2 mp. ஸோ இப்போ வந்து ms குரிய டிஸ்டன்ஸும் mp குரிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So distance formula இங்க apply பண்றேன். So இது x1 y1 x2 y2. So அப்ப ms is equal to root of x2 minus x1. So அப்ப 1 minus 2 the whole square plus y2 minus y1 na 1 minus இந்த minus minus plus ஆயிரும் equal to minus 1 square plus 2 square. So அப்ப root of minus 1 square பண்ணா 1, 2 square பண்ணா 4. So therefore ms is equal to root 5. So இந்த distance find out பண்ணியாச்சு. Similarly mp ஓட distance find out பண்ண போறோம். So அப்ப root of x1 y1 x2 y2. So x2 minus x1 அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? So x2 minus x1 na x minus 2 the whole square plus y2 minus y1. So y minus y1 ஓட வேல்யூ நமக்கு இங்க என்ன இருக்கு minus 1. So அந்த minus minus நமக்கு என்ன இருந்த இடத்துல plus 1 the whole square. So is equal to இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இங்க பாருங்களேன் இந்த இடத்துல x minus 2 க்கு பதிலா நம்ம இங்க என்ன அப்ளை பண்ணலாம் அந்த இடத்துல 2y plus 2 அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அப்ப இத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. So we are going to apply 2. So second equation என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். So instead of x minus 2 பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் 2y plus 2 ங்கறத அப்ளை பண்றோம் நம்ம. So இந்த x minus 2 பதிலா root of so applying second equation. So x minus 2 பதிலா 2y plus 2 the whole square plus y plus 1 the whole square. So apply 2 னா நம்ம second equation என்ன அப்ளை பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல அதை எழுதிக்கலாம் நம்ம. x minus 2 க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிருக்கோம் 2y plus 2. So இது பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல a plus b the whole square. So apply பண்ணோம் அப்படினா 2y the whole square plus 2 into 2y into 2 plus 2 square a square plus 2ab plus b square அந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணியிருக்கேன். plus அதே மாதிரி இதை நான் வந்து அதே மாதிரி a plus b the whole square படி ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா y square plus 2 into y into 1 plus 1 square. So is equal to root of 2y square பண்ணா என்ன கிடைக்கும் 2 square பண்ணா 4 y square பண்ணா y square. அம்மா 2 2s are 4 4 2s are 8 8y 2 square பண்ணா 4 then இந்த இடத்துல y square. So 2 into y into 1 na 2y plus 1. So root of இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 5y square. அதுக்கடுத்து 8 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல 10y 4 1 ஆட் பண்ணா அதே மாதிரி இந்த இடத்துல 5. ஸோ அப்போ வந்து MP ஓட டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கொடுத்த கண்டிஷன் QS is equal to 2PR ல இருந்து நம்ம ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஒரு ஈக்குவேஷன் MS is equal to 2MP. ஸோ இதில் நம்ம MS MP ரெண்டு வேல்யூவும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு MS is equal to 2 into MP. ஸோ அப்போ இந்த இடத்துல MS பதில் நமக்கு வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் √5 is equal to 2 into MP ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு root of 5y square plus 10y plus 5. ஸோ பார்த்தாலும் தெரியுது இங்க நமக்கு என்ன இருக்கு இங்கேயும் ரூட் இருக்கு இங்கேயும் ரூட் இருக்கு ரெண்டு சைட்ஸுமே ரூட் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ற ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்.
சோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இங்க பாருங்க, இங்க ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 5. அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இங்க 4. சோ ஒவ்வொன்று தனித்தனியா ஸ்கொயர் பண்றோம் சரிங்களா. அது முக்கியம், இதுல ரொம்ப முக்கியம் இதுதான். 2 ஸ்கொயர் பண்ணா 4. தென் இந்த டேர்ம் நம்ம அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு 5y ஸ்கொயர் பிளஸ் 10y பிளஸ் 5. ஸோ எல்லாத்துலயும் தெரியுது காமனா 5 இருக்கு, வெளியே எடுத்துடலாம். ஸோ 4 into 5. ஸோ வெளியே எடுத்துட்டோம்னா y ஸ்கொயர் பிளஸ் 2y பிளஸ் 1. ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு என்ன இருந்த இடத்துல 5 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க நமக்கு 1 இருக்கும். ஸோ 1 is equal to 4 into, இது வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா, y plus 1 the whole square வரும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி கூட பாத்துக்கலாம். சாதாரணமா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்க என்ன இருக்கு, 1 into 1 1, மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கணும், ஆட் பண்ணா 2 கிடைக்கணும். சோ அப்ப இங்க 1 தான் இருக்கும். அப்ப எப்படி எழுதிக்கலாம் நம்ம, y plus 1 into y plus 1. சோ அப்ப 2y plus 1 the whole square. சோ 4 கீழே கொண்டு வந்துடலாம் நம்ம. 1/4 is equal to y plus 1 the whole square. So therefore y plus 1 is equal to, square inside வந்து என்னவா மாறும், root of 1/4. square root of 1 என்ன 1, square root of 4 என்ன 2. so square root எடுக்கும்போது நம்ம என்ன சைன் போட்டோம் இந்த இடத்துல, கண்டிப்பா plus or minus. அப்ப therefore y plus 1 is equal to plus or minus 1/2. so இதுல வந்து முதல்ல plus 1/2 எடுத்துக்கலாம். and one more chance என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா minus 1/2 எடுத்துக்கலாம். so இப்ப இந்த இடத்துல y is equal to half minus 1. so இப்ப y is equal to half ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், minus 1/2. அதே மாதிரி y is equal to minus 1/2 plus 1 சைட் போச்சுன்னா minus 1. so இப்ப இந்த இடத்துல நம்ம LCM எடுத்தோம் வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். minus 1 minus 2 அப்படின்னா y is equal to minus 3/2. so அப்ப y க்கு வந்து நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ்மே வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றோம். so first minus 1/2 இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றேன். so அப்ப 2 into minus 1/2 plus 2 is equal to x minus 2. so 2 கேன்சல் ஆயிரும். so அப்ப minus 1 plus 2, இந்த minus 2 இன்சைட் வந்ததுன்னா நமக்கு plus 2 ஆக மாறும். so 2 plus 2 4, 4 minus 1 3. therefore x is equal to 3. அதே மாதிரி 2 into y க்கு பதிலா minus 3/2 ரெண்டாவது வேல்யூ அப்ளை பண்றேன். plus 2 is equal to x minus 2 கேன்சல் ஆயிரும். so இப்ப ரிமைன் நமக்கு இங்க என்ன இருக்கு, minus 3 plus 2, இந்த minus 2 இன்சைட் வந்ததுன்னா நமக்கு plus 2 ஆக மாறும். so 2 plus 2 4, 4 minus 3 நமக்கு என்ன 1. so therefore x is equal to 1. therefore point P x, y க்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. first possibility 3, minus 1/2 or 1, minus 3/2.